சந்தர்ப்பவாத கூட்டணிங்கிற நீங்க கூட்டணி வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி. அவங்க கூட்டணி, உங்க கூட்டணிக்கு என்ன பேரு தெரியுமா? இன துரோக கூட்டணி. காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து இன துரோக கூட்டணி. இந்த இன துரோக கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது. ஏன் இன துரோக கூட்டணி நான் சொல்றேன்? ஏங்க, கொத்து கொத்தா தமிழரை கொண்டாங்க, கொத்து கொத்தா தமிழரை கொண்டான். 2 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டான். முள்ளிவாய்க்கால்ல 2 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யறதுக்கு காரணம் இருந்தா காங்கிரஸ்காரன். அவனோட கூட்டணி வச்சிருக்க. இந்த கூட்டணிக்கு பேர் தான் இன துரோக கூட்டணி. ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும் வந்து திமுக ஓட்டு போடக்கூடாது. ஒரு மானமுள்ள தமிழர் திமுக ஓட்டு போடுறதுக்கு வந்து ஒரு இனத்துக்கு துரோகம் செஞ்சதுக்கு சமம். முள்ளிவாய்க்கால்ல 2.5 லட்சம் தமிழரை கொலை பண்றதுக்கு காரணமா இருந்தா காங்கிரஸ். அந்த கூட்டணி வந்து நல்ல கூட்டணியா? கம்யூனிஸ்ட் சொல்றான் நாங்க வந்து மதவாத சந்தர்ப்பவாத கூட்டணின்னு. மதுரையில லீலாவதி கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் லீலாவதிய ஓட ஓட வெட்டினாங்க, ஓட ஓட வெட்டி கொலை பண்ணாங்க லீலாவதிங்கிற கம்யூனிஸ்ட். அந்த கூட்டணி உங்களுக்கு வந்து நல்ல கூட்டணியா? திருமாவளவன் பதறாரு, பானம் உடைச்சிரும்னு. எதுக்கு பதறீங்க? பதறதுக்கு என்ன கண்டுக்கு? மேல வளத்துல போய் மலத்தை கலக்குனாங்க. அவர்னால திருமாவளவன் அந்த ஊருக்குள்ள போயிட்டு வர முடிஞ்சா? இதுதான் உங்களுக்கு, இதுதான் இனத்துரோக கூட்டணி. இந்த மேடையில இருந்து சொல்றோம், இனத்துரோக கூட்டணி திமுக கூட்டணி. இந்த இனத்துரோக கூட்டணியை வந்து நம்ம முறியடிக்கணும்னா நம்ம தலைமையில பிஜேபி தான் கூட்டணி. அதுல எந்த நாள் ஒண்ணு நீங்க வந்து காலப்படாதீங்க. இந்த கூட்டத்துல இருந்து திமுக கூட்டணி இனிமேல் வந்து திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி சொல்லாதீங்க. இனத்துரோக கூட்டணி, இனத்துரோக கூட்டணி திமுக கூட்டணி. 2 லட்சம் தமிழர்களை கொண்ட கூட்டணி திமுக கூட்டணி. இந்த திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தான் இந்த மேதின பொதுக்கூட்டத்திற்கு, இந்த மாபெரும் மேதின பொதுக்கூட்டத்திற்கு வந்த அனைவரும் வருக வருக மீண்டும் வரவேற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் நிலக்கோட்டையில் அதிகப்படியான வாக்கு, நிலக்கோட்டை வந்து எப்பயுமே இலக்கோட்டை தான், நிலக்கோட்டையில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நம்மளுடைய கழக நிரந்தர பொதுச்செயலாளர் அவர்கள் எடப்பாடியார் யாரை கையை நீட்டுறாங்களோ அவங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என இருகரம் கூப்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.